கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த தருணத்தை தந்ததற்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மிராக்கிள் டிவி விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் கூட நாம் ஊழியத்துக்கென்று பிறக்க போகிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் எந்த விதத்தில் வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, ஊழியத்துக்கென்று இந்த பிள்ளையை நான் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே கர்ப்பமாய் ஆண்டவரே இருக்க வேண்டும், நான் கர்ப்பத்தரிக்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ தருவேனானால் அந்த பிள்ளை ஊழியத்துக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தகப்பனே பொறுத்தனையோடு கூட எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரியும் என் கர்த்தனை தொடுவீராக, அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, அவர்கள் விட்ட கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாம் என் கர்த்தாவே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்வீராக. எல்லா சாபத்தையும் உடைத்தவர் என் ஆண்டவர் நீர் அல்லவா. இந்த வேலையில் இறங்கி ஒவ்வொரு சகோதரனுடைய கண்களிலும் இப்படி என்னை கண்ணீர் விடாதபடிக்கு, அழாதபடிக்கு என் கர்த்தருடைய தழுமுள்ள கரம் அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டுமான்னு செபிக்கிறேன். ஆண்டவரை, உடைய மார்பிலை அரவணைத்துக் கொள்வீராக. இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் நீர் அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். அக்கினியாக எழுந்து விசுவாசத்தோடு கூட என் தகப்பனே அப்பா, நீ குழந்தையை நீர் எனக்கு தந்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு கூட எழுந்து, பலத்தோடு கூட எழுந்து ஆண்டவரை உண்மை தேடுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி மாற்றிவிட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது விசுவாசித்த ஒவ்வொரு கர்த்தர் நீ நான் கடாட்சித்து விட்டபடினால் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். அல்லேலூயா. அப்போ இவள் ஒரு மலடியாய் இருந்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இதில் 2 காரியங்களை பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் தேவனுக்கென்று இந்த பிள்ளையை நான் அர்ப்பணிப்பேன், உறுதியாக ஏதோ இப்படி சொல்லிட்டா கர்த்தர் தருவார். தேவனுக்கென்று இந்த பிள்ளையை உருவாக்கி ஊழியக்காரராய் கொடுத்துட்டா, கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டா கர்த்தர் நிச்சயம் தருவார். அப்படி ஒரு ஆதாயம், ஒரு உள்நோக்கத்தோடு கூட இல்லாமல் கர்த்தரிடத்தில் வாங்கிடணும்னு மாத்திரம் நினைக்கூடாது. ஏனென்றால் நம் உள்ளந்திரியங்களை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலப்பட்டு உண்மையாகவே ஒரு பிள்ளைய உலகத்தின்படி வளர்த்து அது அப்படியே ஒரு பெரிய உலகத்தினுடைய வழியில் நடக்கிறத பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறா தாய். தன் பிள்ளையை சான்றோன் என்று கேட்ட தாய். அவள் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லும் பொழுதே உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை எல்லாமே தேவனுடைய ஊழியக்கானாய் ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு பகுதி. அல்லேலூயா. பிள்ளை பிறந்தாலே அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எந்த பிள்ளையோ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். உலகத்துக்கென்று எல்லாம் ஓடி உழைக்கிறீங்க, ஆனால் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறது மாத்திரம் ஒரு தனி, அது ஊழியத்துக்கென்று அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. மற்ற பிள்ளைகளாம் உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளைகளா? அப்படி அல்ல. எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் வளர வேண்டும், தேவனுடைய கற்பனைகளின்படி தான் நடக்க வேண்டும். இது தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்றால் இது மற்றவர்களுக்காக, மற்றவர்களை சுத்திகரிப்பதற்காக, விசேஷித்தமாய் மற்றவர்களுக்காக இது டெடிகேட் பண்ணி இது ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இது எனக்கல்ல, இது உமக்கு ஆண்டவரே என்று சொல்லி நினைத்து கொள்ளுங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, ஆண்டவரே இப்படி அப்படின்னு அப்படியே ரட்சிக்கப்பட்டு புதுசில் அப்படி வருவேன், நான் ஊழியம் செய்வேன், அப்படிலாம் நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம நாட்கள் போக 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 அப்படியே எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. இதுதான் என்ன தேவ சமூகத்தில் நாம் சொல்கிறோமோ அதை எழுதி வைக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாகவே ஊழியக்காராய் நான் கொடுப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட சகோதரனிடத்தில் சொப்பனத்தின் மூலம்
நிச்சயமாய் அவர் காண்பிப்பார். இந்த பிள்ளையை எப்படி நான் கொடுப்பேன், இது எப்படி வளர்க்கணும் என்று சொல்லி, இந்த பிள்ளையினுடைய அழைப்பு என்ன, எல்லாவற்றையும் அந்த தாயினிடத்தில் தேவன் தகப்பனிடத்தில் அவர் சொல்லுவார். அல்லேலூயா, க்ளோரி. அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கும் பொழுது அவளை நோக்கி, இதோ நீ, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ. அல்லேலூயா. இங்கே தூதன் என்ன சொல்கிறார், மனோவனுடைய மனைவியை பார்த்து ஸ்ரீயே அப்படி சொல்ல, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ. அப்படியே இங்கே நிறுத்துவோம். இதே வார்த்தையை உங்கள் கணவரோ மலடி அப்படின்னு ஒரு சண்டையில் மலடி மலடி அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தாய் தகப்பனோ கூட பிறந்தவர்களோ இல்லை உறவினர்களோ அல்லது கணவருடைய உறவினர்கள் மாமனார் மாமியார் யாராவது மலடி மலடி அப்படின்னு சொல்லி ஆமேன் ஏதோ வார்த்தையினால அவங்க கொட்டுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே அவங்க சொன்னால் அவனுடைய இருதயம் அப்படியே உடைந்து சுக்குநூறாக உறைஞ்சி போகும் இல்லைங்களா? அல்லேலூயா, க்ளோரி. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார்? இப்போ கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, இப்படி இதே வார்த்தையினால நீ மலடி உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி இதமாய் தன் ஆத்துமாவை தேய்ச்சி கொண்டவர்களுக்கு கர்த்தர் நாளில் அவர்களுக்கு விரோதமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்ப்பம் திறக்கப்படும். அல்லேலூயா. தேவனுக்கென்று நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கலங்காதீர்கள் லோரி. நீங்கள் நினைத்த நேரத்தில் இல்லை, ஏற்ற காலத்தில் அவருக்கு பலத்த கருத்துக்களாக அடங்கிருங்கள் என்று சொல்லி, அல்லேலூயா, இதோ எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். அந்த காலம் நேரம், விதைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, விதைத்தை அறுக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை 5 பிள்ளைகளை பெற்கிறாங்க. அமேன். ஒரு பிள்ளை சம்பாதிக்கிற பிள்ளை மாத்திரம் செல்ல பிள்ளை, அமேன், வசதியாக இருக்கிற பிள்ளை மாத்திரம் எனக்கு வேண்டும், ஊழியம் செய்கிற பிள்ளை எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. வேலைமையாக இருக்கிற பிள்ளை எனக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் தூக்கி தான் போடுறாங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே. அமீன். பணம் தான் முக்கியம், பணம் நல்லா சாப்பிடணும். வயதான அந்த தாய் தகப்பனா இருந்தால் கூட யார் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நான் பெற்ற பிள்ளைகளை அவங்களோட கூட ஐக்கியம், அவங்களோட கூட அன்பு, அது அன்பு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறாங்களோ அந்த பிள்ளையை குறித்து உதாசனப்படுத்தி தூக்கி போடுற இந்த காலத்தில் அமேன். ஊழியம் செய்கிறாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அது அற்பம், குப்பை தான். அல்ல ஒன்றுமே அது செல்லாது, அது எதுவுமே ஜெபிக்க தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அமேன். உலகத்தின்படி வாழ்கிற பிள்ளைக்கு ஒரு ஜெபத்திற்காக ஒருவருக்காக கண்ணீர் விட்டு அழ தெரியுமா? அல்லேலூயா, க்ளோரி. அந்த உலகத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு பரிதாபப்பட தெரியுமா? கழுது கண்ணீர் எடுத்து ஜெபிக்க தெரியுமா? அவருடைய பாரத்தை சுமந்து அவர்களுக்காக அவருடைய பாரம் அப்படியே எடுத்து எனக்கு நேர்ந்தது போல உணர்ந்து அவர்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க தெரியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையை அற்பமாய் உதாசீனப்படுத்துவதும், க்ளோரி, தேவனுடைய பிள்ளைகளை அவமதிக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரர்களை அசட்டையாய் நினைப்பது, தேவனுடைய ஊழியத்திற்கென்று அமேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகிற காலம் இது. இன்னைக்கு உயிரோடு இருக்கும் தன் பிள்ளைகளை அனாதையாக்கி அமேன் நீ எனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுகிற எத்தனையோ தாய்கள் உண்டு. அமேன். எத்தனையோ பெற்றவர்கள் உண்டு, தூக்கி போட்டுடுறாங்க, மறந்து போய் அமேன் இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்ட அருமையான சகோதரியே, நீங்கள் மலடியா இருக்கிறீங்களான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, க்ளோரி. எல்லாருமே ஒரு நேரம் வரும்பொழுது தேவனுக்கென்று யார் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிற உலகத்தாரால தூக்கி போடப்படுவீர்கள். அதுதான் ஆண்டவர். இது எனக்கு குப்பையில போறது தான் ஆண்டவர் எடுத்து தூக்கி அமே இவங்களா ஊழியம் செய்யறாங்க. அமீன். எது மட்டமோ எது குப்பையோ அதை ஆண்டவர் தூக்கி எடுத்துருவா. மலடி உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, உனக்கா நான் பெண் குழந்தைல பிறகுன்னு நினைச்சா, உனக்கு போய் ஆண் குழந்தை பிறந்துருச்சா? அமீன். ஆமா, அப்படிதான் பிறக்கும். இது வரைக்கும் மலடின்னு கொட்டி போகும்போதும் வரும்போதும் அவள் நிம்மதியை கெடுத்து அவள் கண்ணீரை ரசித்தீங்கள. தேவன் அந்த குப்பையை தான் எடுத்து அந்த கர்ப்பத்தை திறந்து அவளோட வார்த்தையை வைக்க போகிறான். அல்லேலூயா. நீங்கள் கண்களை துடைத்து கொண்டு
ஆமென். மலடி என்று சொல்வதற்கு இனி அழாதபடிக்கு ஆமென் நான் மலடிதான், ஆனால் என் கர்த்தர் மல்லட்டு நிலங்களையே ஆமென் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன், வனாந்தரத்தை செழிப்பாக்குற தேவன், ஆமென் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, க்ளோரி. என் ஆண்டவர் பெரியவர். இந்த வார்த்தைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என் ஆண்டவர் மனோவாவினுடைய மனைவியை பார்த்து, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து, பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு தூதன் அப்படி ஒரு வார்த்தையோடு நிறுத்தவில்லை. பிள்ளை பெறாத மலடியான நீ, அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, இதுவரைக்கும் ஒரு பிள்ளை பெறாத மலடியான நீங்கள் சொன்னவர்களுக்கு மத்தியிலே ஒரு குமாரனை கர்த்தருக்கென்று பெற்றெடுப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்து அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையை. கர்த்தர் ஆமென் கரங்களில ஒரு பிள்ளையை அவர் கொடுப்பார் நிச்சயமாய். அது மாத்திரமல்ல, ஆதலால் அடுத்த அங்க தூதன் வந்து சொல்லுறார், சரி இடத்துல ஏன் தகப்பனத்தில் சொல்ல, ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய முழு பொறுப்பு தாயினிடத்துல முழுவதுமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றார், நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இது மட்டும் சாப்பிடாம இருன்னு மாத்திரம் சொல்லல. ஆண்டவர் சொல்ல, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. வாய் வழியாய் சாப்பிடுகிற ஆகாரத்துல என்ன செய்யணும், சரீரத்துல சுத்திகரிப்பு, பரிசுத்தமானதை சாப்பிடணும். ஈச்சையோடு கூட மாம்சம் சாப்பிடும்போது, நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு ஈச்சை, ஒரு வெறித்தனம். ஹல்லேலூயா. மதுபானம் திராட்சை ரசம் குடிக்கும் பொழுது ஒரு களிப்பு, ஆமென், அது நிமித்தமா மாம்ச ஈச்சையினால உண்டாகும் என்று சொல்லி, க்ளோரி. இன்றைக்கு அப்படிதான் எல்லாரும் நிறைய பேர் திருமணமாகி ஒருவர் மேல் இருக்கிற விரகதாபத்தினாலே மாம்ச இச்சையினாலே சேர்ந்து ஆமென் ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து பெற்றிருக்க தேவ சித்தத்தின்படி பிறக்கிற பிள்ளை அல்ல. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து மல்கியா 2:15 பதிவுடைய அவருடைய ஆவி, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்து ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படிதானே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை அறிந்து அதற்கு பின்பாக கணவனும் மனைவியும் என்ன செய்யணும், நான் கர்த்தருக்கென்று ஒரு சந்ததி கொடுக்க போகிறேன், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்று தேவ சித்தத்தோடு கூட ஆமென் சேர வேண்டும். ஆனா மாம்ச இச்சையில வெட்கத்தோடு கூட ஆமென் அப்படியே சந்தோஷத்துல பாவ சந்தோஷத்துல போய் என்ன செய்யறாங்க, பெற்றெடுது அந்த பிள்ளைகள் பெற்று பிறகு அந்த பிள்ளைகளை காயினை போல சுபாவங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவ சுபாவத்தோடு கூட பாருங்க, சிம்சோன் இத்தனை காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும். சிம்சோன்கிற சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்தது பார்த்தீங்களா? வேசினுடைய மடியிலே அவன் படுத்து கிடந்து தேவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனவனாய், அப்படிப்பட்ட தேவன் கொடுத்த பிள்ளைகளிடத்திலே இப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் விட்டு விலகினார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆமென் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எதிலுமே ஒரு அடிமைத்தனத்துல விழுந்து விடாதபடிக்கு அந்த பிள்ளை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைக்கு அப்படியே நான்வெஜ்னா சிக்கன்னா மட்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதுல ஒரு லாக் ஒரு பலவீனம் இருக்கு, அதுலதான் கொண்டு வந்து பிடிப்பான் கடைசியில. ஹல்லேலூயா. இதன் சின்ன வயசுல சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஒரே ஒரு பலவீனம் தான் அவன் வயதுல வாலிப வயதுல நிற்கும் பொழுது அதிலே வந்து நிற்பான், அந்த ட்ராக்ல வந்து நிற்பான், விழ வைக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ கர்ப்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். பாவம் செய்து செய்து பெலிஸ்தரில் சிக்கி தவிக்கிற என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆமென் ஜனத்தை மீட்கும் யுத்த வீரனாய் ஆமென் இவனை நான் சிருஷ்டிக்கிறேன். இவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது, இவன் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவன், தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தான், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவன் இவன் நஸ்ரேயன், வேறு எதிலும் இவர்களுக்கு பங்கு கிடையாது. ஹல்லேலூயா. இவன் மரண நாள் பரியந்தம் அவ போய் இவ எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் தன் புருஷனத்தில் அவர் சொல்றார். தூதன் இப்படி வந்தார், அவர் தேவனுடைய சாயலை போல அவர் காணப்பட்டார், மகா பயங்கரமா இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை என்று சொல்லி, அதோ இவ்விதமாய் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னதும் இல்லாமல் அந்த பிள்ளை பிறந்தது முதல்ல மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார் என்று சொல்லி தன் கணவனிடத்துல அவர் போய் சொல்லுகிறார். அல்லேலூயா. கணவனிடத்தில் சொல்லி இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்திரீனிடத்துல இந்த குழந்தை எப்படி பெற்றெடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றும் திட்டவட்டமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இதை அப்படியே கொண்டு வந்து தன் கணவனிடத்துல அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த கணவன் அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடலை. ஆனால் அந்த தகப்பன் பாருங்க, தன் மனைவியிடத்துல தேவ தூதன் இப்படி சொல்லி விட்டு போன காரியத்தை கேட்டு உடனே விண்ணப்பம் பண்ணி, நான் 8வது வசனம், விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு குழந்தை பிறக்கணும் செபிக்கிறதும் கிடையாது. அல்ல கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நமக்கெல்லாம் பிறக்காது, அவர்களே தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. தனக்கு தானே சாபம். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் கொடுப்பார், நமக்கெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். இத்தனை காலம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். அல்லேலூயா. அதுலேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை, ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு விரக்தியோடு கூட அப்படியே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆகாருடைய அழுகுரலை கேட்ட, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட தேவன். ஆமென். எகிப்தினுடைய அடிமை பெண்ணுடைய சத்தத்தை கேட்டாரானால் ஆமென், நம்மிடத்துல குறை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர் தகப்பன் பாருங்க, அங்க விண்ணப்பம் பண்ணி, எப்படி ஆண்டவரே பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, நீங்க 2 பேரும் ஆமென், இந்த பிள்ளை எப்படிலாம் வளர்க்கணும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி டிவி பார்க்கறதும், சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டு அப்படியே காணாமல் போறதும், அல்லேலூயா, மனம் போன போக்கில் வளர்க்குறதும், அந்த பிள்ளைக்கு இஷ்டமானதுல கொண்டு போய் வளர்க்குறதுமா இராதபடி என்ன தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்றீங்களோ, பொருத்தனை பண்றீங்களோ, அந்த கண்ணும் கருத்துமா இருந்து விலகாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் மனோவாவை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்பிப்பீராக என்று சொல்லி வேண்டி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. க்ளோரி. அப்படியே அவன் செபித்த போது க்ளோரி, தேவன் அவன் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே அவர் தேவ தூதன் மறுபடியுமாய் தரிசனமாகி, மறுபடியும் அந்த ஸ்ரீனிடத்தில் தான் அவர் தரிசனமாகிறார். தரிசனமான உடனே திரும்பமாக இவள் ஓடி போய், அன்றைக்கு தூதன் தரிசனமானவர் இன்றைக்கு வந்திருக்கான்னு தன் புருஷனையும் கூட்டிக் கொண்டு போய் ஆமென் அவரிடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார். அவரிடத்துல வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீதானா? பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? என் மனைவியோடு கூட பேசினவர் நீதானா என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. அங்க ஆதாம் பாருங்க, என் மனைவியோடு கூட ஆமென், என் மனைவி எனக்கு தந்தால் நான் புசித்தேன் என்று சொல்லவில்லை. ஆமென். தேவ சமூகத்தில் பேசும்பொழுது பயபக்தியாய், ஞானமாய், எல்லா மனுஷனும் அவருடையவர்கள் என்று உணர்ந்து பயபக்தியாய் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அதற்கு முன்பாக அவள் கொடுத்தால் நான் புசித்தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது என் மனைவி என்று சொல்லி, இன்றைக்கு என் மனைவி என்று சொல்லி பெற்றெடுத்த தாய் தகப்பனை புறமே தள்ளி போடுறாங்க. அல்லேலூயா. க்ளோரி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது. மரண பரியந்தம் அவர்களுக்கு சொந்தம். பெற்றெடுத்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பெற்றெடுக்கிறாங்க. இன்னைக்கு திருமணம் தாலி அப்படி தலையில கழுத்துல ஏறிட்டா உடனே அவர் என்னுடையவர் என்று பிரித்து கொண்டு போகும்பொழுது எந்த உரிமையில கொண்டாடி போறீங்க? ஆமென். கழுத்துல அப்படியே செயின் போட்டாச்சு, உடனே அப்படியே கொண்டு போயிடணுமா? இத்தனை காலம் வளர்த்துருக்குறாங்க, ரத்தத்தை சிந்தி அவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு பெருமூச்சு விட்டு ரத்தம் சிந்தி பெற்றெடுத்த பிள்ளைய கழுத்துல செயின் போட்டோன்னா அப்படியே கொண்டு போய் அப்படி எனக்குரியவர், என்னுடைய கணவர் சொல்லுவதற்கு தகுதியே இல்லை. நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளை தான் உங்களுக்கு சொந்தம், அவங்களுடைய பிள்ளையும் உங்களுக்கு சொந்தம், நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளையும் உங்களுக்கு சொந்தம். இது பிரிவினை இல்லையா? இப்படிப்பட்ட சுவாமி இருக்குமானால் இது நிமித்தமாய் தடைப்பட்டிருக்கும் கர்வம். ஆமென். அப்படி விடுகிற சாபம். ஆமென். தாயிடத்துல பேச கூட விடாதபடிக்கு பேசினாலும் அதுக்கு அப்படி பிடுங்கி போயிட்டு டார்ச்சர் பண்ற பெண்கள் ஏராளமான உண்டு. அந்த இருதயம் இருக்கணும். இல்லாம நான் ஆண்டவரை இவ்வளவு கொடுக்குறேன், ஆண்டவரே ஒவ்வொரு கருணை இவ்வளவு கொடுக்குறேன், ஆலயத்துக்குள்ள நான் அவளுக்கு கொடுக்குறேன், இப்படிலாம் கொடுத்துட்டா ஆண்டவர் அப்படியே லஞ்சம் கொடுத்துட்டா அப்படியே கர்ப்பம் திறந்து உடனே
அப்படியே வாய்க்க செஞ்சிட மாட்டா. யாருடைய கண்ணீரையும் வர வைத்து தேவ சமூகத்துல ஒன்று கூட பெற்றுக்கொள்ள முடியாது. க்ளோரி. ஆமென். தேவன் சகலத்தையும் அவர் காண்கிற தேவன். அவர் கல்லோ மண்ணோ விக்கிரகம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். க்ளோரி. ஒருவருடைய கண்ணீரினால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. சாபம் தான் இருக்கும். இப்படிப்பட்ட குறைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு வெளியே பாருங்க. தூதன் வந்து அவரை ஓடி வந்து தன் கணவனிடத்தில் சொல்லி கணவரையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் அவர் நிறுத்துறார். ஆமென். அங்கே வந்த பிறகு அவர் அப்படியே தேவ தூதன் கிட்ட அவர் கேட்கிறார், ஆண்டவரே, ஸ்ரீயோட பேசினவர் நீதானா? ஆமென். என் மனைவி என் மனைவி என் மனைவின்னு சொல்லி ஒவ்வொரு புருஷனும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஏன் மனைவி மாம்ச இச்சையில எங்கிருந்தும் தாய் தகப்பனுடைய மனைவி மேல ஒரு ஈர்ப்பு எங்கிருந்து வருது? மாம்ச இச்சையினால உண்டாகிறது. அது அன்பல்ல, பாசம் அல்ல. ஆமென். பாசம் அன்பு வேறு. அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய அன்பு தான் அது உண்மையான அன்பு. உங்களுக்கு நீங்க திருமணமாக பெற்றெடுக்கிற பிள்ளைகள் தான் உங்களுக்கு சொந்தம். உங்களுடைய கணவர் அவர்களுக்கு சொந்தம் என்று உணர்ந்து ஸ்ரீ தேவனுக்குரியவள் என்பதை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. எதையுமே எனக்கு எனக்கு எனக்குன்னு எதையும் உரிமை பாராட்டினா அது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு எனக்கு ஏன் மனைவி ஏன் புருஷன் அப்படி சொல்லி சொல்லி சொல்றவங்களை நிற்காது நிறைய பார்த்துருக்கிறேன். தன்னதனியா நிற்பார்கள். அல்லேலூயா. விட்டு கொடுத்துருங்க. கர்த்தருக்குன்னு விட்டு கொடுத்துருங்க. கர்த்தாவே, இதோ உங்களுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். எனக்கு எனக்குன்னு சொல்லுகிறத நிறுத்தி கொள்ளுங்க. ஆனால் இங்கே கொண்டு போய் கேட்கும் பொழுது மனோவா சொல்ல, நீ சொன்ன காரியம் அங்கே கேட்கும்பொழுது என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும்? அப்படியே மறுபடியும் ஜபித்த ஜபத்தை முகமுகமாய் நேராக இப்போ தூதரிடத்தில் அவர் கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் செய்யணும்னு அவர்கிட்ட புருஷன்கிட்ட சொல்லலை. அல்லேலூயா. நான் ஸ்ரீயோட சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து பாருங்க. திரும்பவுமாய் மனோவரிடத்தில் எல்லாவற்றும் விளக்கி கொண்டிருக்கவில்லை. நான் ஸ்ரீயோட சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து. ஆமென். என்ன எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னாரு? திராட்சை செடியில உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும், அல்லேலூயா, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவனுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவுள். அல்லேலூயா. ஏன் இவன் பரிசுத்தமானவனாய் இவனை பெற்றெடுக்க வேண்டும்? ஏன் இவன் வேசியுடைய மடியில விழுந்து போவான் என்று தெரியும். இவன் தேவனுக்கு என்று நஸ்ரேனாய், அவன் தேவனுக்கு என்று ஊழியக்காரனாய் ஒரு தேசத்து ஜனங்களை யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிற அபிஷேகம் வேண்டும் என்றால் ஆவியிலே பலப்பட்டவனாய் சரீரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமுள்ளவனாய் பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தாய் பரிசுத்தமானவளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. வாய் வழியாய் போகக்கூடாது. க்ளோரி. ஆமென். நாம் என்ன எதுனாலும் சாப்பிட்டுடலாம். சில பேர் கர்ப்பம் தருகிற சந்தோஷத்தில் அப்படியே கூட்டம் கூடி ஹோட்டலில் அப்படி ஷாப்பிங் போகிறது, போய் அடுத்தவங்க வீட்டில் தங்குறது, அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றது திடீர்னு களைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஞானம் உள்ளவளாய் புத்தி உள்ளவளா கர்த்தருக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரா? எத்தனை வருஷம் பொறுத்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை பத்திரமாய் வளர்க்கணுங்களே. பிறந்த பிறகு சந்தோஷமாய் கொண்டாடுங்களே. அங்கே அந்த வீட்டில் தங்குறது, இங்கே தங்குறது, அங்கே தங்கி கரு கலைந்து போய் ஆமென். அதற்கு பின்பாக குழந்தை பிறக்காமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்து பெற்றெடுத்த பிள்ளை இப்படி அற்பமாய் எழுந்து போய் விடாதீர்கள். தேவனுடைய கோபம் எச்சரிக்கையாய் இருந்து என்று சொல்லி தேவன் சொல்லுவாரானால் அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உடனே தேவன் இப்படிப்பட்டதெல்லாம் சொன்ன உடனே கட்டளையிட்டதெல்லாம் அவள் கை கொள்ள கடவுள் என்றாள். அப்பொழுது மனோவா ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசின உடனே இவனுடைய ஆத்துமா அடுத்த காரியம் என்ன செய்கிறது பாருங்க. கர்த்தர் தூதரை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் எங்காவது இருக்கா? கொடுத்த பிறகுதான் அந்த காணிக்கை போய் செலுத்துவாங்க. குழந்தை பிறந்த பிறகுதான் ஒரு பிரதிஷ்டை காணிக்கை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனோவை பாருங்க. ஆண்டவரே, எனக்கு தீர்க்கதரிசியமா நீங்க முகமுகமாக வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆண்டவரே, முதல்ல மனைவி சொல்லும் பொழுது நான் கேட்டேன், சரி சபத்துக்கு செவி கொடுத்து திரும்பமாய் வந்து முகமுகமாய் நீ தரிசனமாய் நீ சொல்லிவிட்டீரே. அவன் ஆத்துமா கர்த்தரை துதித்து கனமனும் எங்க வீட்டுல இருந்து அவன் சாப்பிடணும்னு சொல்லி நல்ல இருதயம் உள்ளவனாய் கர்த்தர் இன்னும் அவள் கர்ப்பம் தரிக்கல. ஆனாலும் ஆமென், ஆண்டவர் சாப்பிட்டு போனோம் எங்கள் வீட்டில், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல இருதயம்.
இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் அற்பம், அல்லேலூயா, அவன சாப்பாடுக்கு வழிக்கு பஞ்சம், பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் மட்டமாய் பேசுகிறவங்களை நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரர்கள் வந்தாலே அமேன் அவர்களுக்கு முன்பாக வெறுப்பை எடுத்திருந்து பேசுகிறவர்களை பார்த்திருக்கேன். ஊழியக்காரர்கள் அசிங்கமாய் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா, ஊழியக்காரர்கள் ஒரு பொருட்டாய் மதிக்காதவர்களை அமேன் தூஷிக்கிறவர்களாய் நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா, க்ளோரி. அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு அப்படி ஆத்துமா தேவ சமூகத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது ஊழியத்தையும் ஆலயத்தையும் அவரை கனமன கற்றுக்கொள்ளுங்கள். க்ளோரி. ஏன் தெரியுங்களா? அங்கே ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்க தீட்டானது ஒன்றும் இல்லை. தேவன் தங்கும் இடம், தேவன் ஸ்தாபரிக்கிற இடம். ஆமென். க்ளோரி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய இருதயம் பாருங்களேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கஞ்சத்தனம் பண்ணி கொடுக்கிறவனாய் மனோவா இல்லை. ஹல்லேலூயா. இவை தரித்திரம் ஆண்டவரை நான் செஞ்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அமேன் உதாரத்துமாய் கொடுக்கிறவனாய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? ஊழியக்காரர்களை பார்த்தாலே வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம அமேன் ஊழியக்காரரை தூஷிக்கிற ஆண்களை பார்த்திருக்கிறேன், தகப்பன்களை பார்த்திருக்கிறேன். அப்படி இராதபடிக்கு ஹல்லேலூயா அப்படியே அவர்களுக்கு ஒரு ஜெபிச்சு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு அதோட க்ளோஸ், வீட்டு பக்கமே வரக்கூடாது. எத்தனை பேர் உள்ள ஊழியக்காரர்கள் வராதபடி தன் பாவத்தில் வீடு இருளடைந்து கிடக்கிற எத்தனையோ வீடுகள் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் ஊழியத்துக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த பிள்ளை அந்த வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டை திறந்து ஒவ்வொரு ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு உங்களை சுத்திக்கிறீங்க. நீங்கள் நாங்களே ஜெபிச்சுக்கிறோம், நாங்களே ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நாங்களே ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்பார் தான். ஆனால் தேவனுக்கென்று நீங்கள் திறக்கப்படும் பொழுது என்றைக்கும் தேவன் தங்குகிற ஸ்தலமாய் சுத்திகரிக்கப்பட்ட வீடாய் தேவனாகிய கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டும் என்றால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது மனோவா கர்த்தருக்கு கணம் நீ தூதரை நோக்கி மனோவா கேட்கிறார், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உடைய நாமம் என்ன? இன்றைக்கு இவர்களாலே நான் செபித்து கொண்டேன். க்ளோரி. அவங்களை யாராவது கனம் பண்ணியிருக்கிறீங்களா? இந்த ஊழியக்காரர் எனக்கு ப்ராஃபஸி சொன்னார், இந்த ஊழியக்காரனுக்கு சொன்னார் என்று சொல்லி ஆலயத்தில் போய் நிறைவேற்றிருக்கிறீர்களா? பொறுத்தரை நிறைவேற்றிருக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அல்லேலூயா. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், இந்த நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இங்கு அறிமுகமாகி சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம். க்ளோரி. அதிசயமானவர் இந்த நாளில் கர்ப்பத்தை திறப்பார். அல்லேலூயா. அவர் திறந்து கொண்டு கண்களை திறக்கிறார், காதுகளை திறக்கப்படுவதாக. எல்லாத்தையும் அடைந்து அவிசுவாசத்தோடு கூட ஒரு சரீரத்தின் அங்க அவயங்கள் எல்லாம் அற்புதமானவர், அதிசயமுள்ள நாமமுள்ளவர் இப்பொழுது திறந்து க்ளோரி அவருடைய வார்த்தை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார். க்ளோரி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம் என்றார். அப்படியே மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியும் போஜனம் பண்ணியும் கொண்டு வந்து கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினால், அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு மனம், நாங்கள் பாருங்க, ரெண்டு பேருடைய கண்களும் ஒரு மனமாய் இணைந்து கர்த்தரை நோக்கி அங்கே நடக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே அதிசயம் விளங்கினது. என்ன அதிசயம்? அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில ஏறி போனார். ஹல்லேலூயா. க்ளோரி. உடைய கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகள், கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரிகள், சபித்த சாபங்கள், க்ளோரி, குடும்பத்தில் பரம்பரையில் சபித்த சாபங்கள், க்ளோரி, ஒரு வார்த்தை சொல்லிட்ட ஒரே சாபம், நீ நாசமா போயிருந்த. அல்லேலூயா. அப்படிப்பட்ட துரோகம், தூஷிக்கிறதான வார்த்தைகள், பழி சொல்லுகிற சாபமான வார்த்தைகளை தேவனாகி கர்த்தர் நாளில் உடைக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. எல்லா பழி சொல்லியும் நிந்தையும் நீக்கிற நாளிலே அதிசயமானவருடைய கர்ப்பத்தில் இருக்கிற சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிற சாபத்தை என் தேவன் அக்கினி ஜுவாலையிலே இருந்து ஏறி போனவர் மிதிப்பார். அந்த சாபத்தை ஒன்னே ஒன்று நீங்க செய்ய வேண்டும். தேவன் சொன்ன கட்டளையின்படி கீழ்ப்படிந்து அவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால்
சிம்சோனை போல ஆமென் அப்படிப்பட்ட சுபாவத்தில் அல்ல, கிரிகளில் அல்ல, சிம்சோன் மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு பலன், ஆவில பலமுள்ளவனாய் இந்த யெகோவா இந்த சிம்சோன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்த உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர் மனோவாவும் அந்த மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்து போனார்கள். ஒவ்வொரு நாளும் முகங்குப்புற விழுந்து போங்க தேவ சமூகத்தில். ஆமென். வெளியில போய் வெக்கப்பட்டு வந்து மனைவி அடிக்காதீங்க. க்ளோரி. உங்கள் மனைவி குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக அவளை அடிக்காதீங்க, வார்த்தையால் நொடிக்காதீர்கள். ஆமென். கெட்ட வார்த்தையில பேசாதீர்கள். க்ளோரி. ஹல்லேலூயா. மிரட்டாதீர்கள், இன்னொரு மேல கண் வைக்காதீர்கள், வேறொரு திருமணம் செய்துள்ள மிரட்டாதீர்கள். மாமனார மாமியார மிரட்டுவீங்க. ஹல்லேலூயா. ஏன் பிள்ளைய கையில போட்டுக்கிட்டு ஆமென் ஏன் பிள்ளை ராஜா போல இருக்கிறான், உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைய பெண் பிள்ளைய போட்டு பழி சுமத்துறாதீங்க. ஹல்லேலூயா. மிரட்டாதீங்க. இன்னொரு பிள்ளையை பார்த்து நான் திருமணம் செஞ்சு வச்சிருவேன்னு சொல்லி பிரிச்சிடாதீங்க. க்ளோரி. உங்களுக்கு அந்த வயதான காலம் சாபத்தை சுமந்து கொடூரமாய் சாவீர்கள். க்ளோரி. உங்களை நம்பி வந்த பிள்ளைய ஒரு கண்ணீர் விழ வச்சீங்கன்னா தேவ சமூகத்துல போய் ஏட்டும். சாகாரோட அடிமை பெண்ணாவே இருந்தா, அவ அப்படியே விட்டு இருந்தா ஆகாரோட ஆபிரகாமோட சாப்பாடு வேலைச்சு உழைச்சி ரத்த சந்தி நல்லா சாப்பிட்டு இருப்பான், அங்கேயே ஒரு பாதுகாப்போடு இருந்திருப்பான். அவளை கரப்படுத்தி ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியில அந்த சந்தி கொடுத்து ஆமென் ஊரை விட்டு துரத்தி விட்டீங்க. சாராள் அவள் எப்படிப்பட்டவளாய் வாழ்ந்தாள்? நல்லா வாழ்ந்தாளா? அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு ஓடி போகிறா. அவளுடைய சத்தத்தை தேவன் கேட்டா, எங்க போன, திரும்பி போயிடுன்னு சொல்லி அவளே கட்டளைக்கு கீழ்ப்படித்தார். ஆனால் நீங்கள் கணவர் மாமனார் மாமியா இருக்கலாம், நீங்க உங்க பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாம், அதற்காக உங்களோட பிள்ளை ஆமென் அவளுக்கு கணவனாய் மாறிட்டான்றதுக்காக அவளை போட்டு எந்நேரம் ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக எத்தனை பேர் அடிக்கிறீங்க, எத்தனை பேர் வார்த்தைன்னு சொல்றீங்க, எங்களை போய் கலகம் ஓட்டி குடும்பத்தை பிரித்து எத்தனை பேர் மனதில் நடிக்கிறீங்க நல்லவர் போல, வெளியில போய் எவ்வளவு துரோகம் செய்றீங்க. இவை எல்லாத்தையும் உணர்ந்து இந்த நாளில தேவ சமூகத்துல திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பிறகு செய்த சகல பாவங்களை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ரத்த சிந்தி ஆமென் மன்னிங்க என்று கேட்டு சாபத்தை உடைங்க என்று கேட்டு கர்ப்பத்தை திறப்பிறாங்க என்று சொல்லி ஒரு மனதோடு கூட நீங்கள் தேவ சமூகத்துல நீங்கள் அறிக்கையிட்டு நீங்க ஜெபிப்பீர்களானால் முகங்குப்புற விழுந்து தேவனை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு கூட ரெண்டு பேரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவ சமூகத்துல ஆமென் ஒரு மனமாய் இருக்கணும். ஒரு மனமாய் மேல நடிக்கிறது சரீரத்துல அப்படியே அன்பா இருக்கிறது போல, ஆனால் ரெண்டு பேருடைய ஆத்மா ஒருவர் மேல ஒருவர் கசப்பு. ஆமென். இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாரே, அன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னாரே, இப்படிப்பட்ட வார்த்தை உள்ள வச்சுட்டு பழித்துக்கிற எண்ணம் ஆத்மாக்குள்ள இராதபடிக்கு மறந்து மன்னித்து மறுபடியும் ஆமென் தேவனுக்கென்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சமாதானமான ஒரு இருதயத்தோடு கூட ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனை நோக்கி முகங்குப்புற பணிந்து ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வீர்களானால் தேவனாகிய கர்த்தருடைய அதிசயம் நிச்சயமாய் க்ளோரி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. க்ளோரி கேட்டதை பெற்றுக்கொள்வீர்கள். இவங்க கேட்டாங்களா? இல்லை. தேவ தூதன் வந்து இவனை விதமாய் ஆசீர்வதித்தார். ஏன்? இதற்காக பெலிஸ்தரிடத்தில் சிக்கி அடிமைத்தனத்தில் சிக்கி வேதனைப்படுகிற அவருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலை மீட்கும்படி ஒரே ஒரு பிள்ளையை கர்த்தர் அவர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்வானால் அல்லேலூயா. தேவனுடைய நாமம் இந்த பூமியில ஆமென் மகிமைப்படுத்த வேண்டுமே. பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆமென் ஊழியத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே. க்ளோரி. மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆமென் பிள்ளாக பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்காக மாந்திரிகங்கள் பிள்ளை சூனியங்களை செய்து எத்தனை கர்ப்பத்தை அழித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டுமே. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வேண்டும் என்று தான் விடுவிக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவனாகிய கர்த்தர் மனோவாவினுடைய மனைவியை தேவன் வயல்வெளியில் இருக்கும்போது தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆமென் அவர் வார்த்தை அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். க்ளோரி. அவர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், அவர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். பராக்கிரமசாலிகளோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. க்ளோரி. கர்த்தர் அவர் சொன்னபடியே ஒரு கடாட்சிக்கிற தேவன் ஒரு நாளில நிச்சயமா இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே இந்த நாளிலிருந்து நிச்சயமா அவர் சொன்ன நேரத்துல அவர் சித்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தை அவர் தொடுவார்.
glory. அவர் சித்தத்தின்படி பரிசுத்தமாய் பெற்றெடுத்து அவருக்கென்று கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீட்டானது ஒன்றும் சாப்பிடாதபடிக்கு பரிசுத்தமாய் இருந்து நீங்கள் கர்ப்பம் தரிச்சிட்டீங்களா? 5 மாதம் வரைக்கும் எலிசபெத் வெளிப்படவில்லை. கர்ப்பம் தரிச்சிட்டீங்களா? உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, வேறு வீட்டு சாப்பாடு சாப்பிடாதீங்க. அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, இவங்க செஞ்சு கொடுத்தாங்க நம்பி சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. நீங்க சமைங்க, உங்க கணவர் சமைக்கட்டும். அவர் கையால நீங்க உங்க வீட்டுக்குள்ள சமைச்ச சாப்பாடை நீங்க பிறக்கிற பிள்ளை பெருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்டு அல்லேலூயா உண்மையா தேவ சமூகத்துல அமைதியாய் காத்திருங்கள். ஆரோக்கியத்தோடு கூட ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். எதற்கும் கவலைப்படாதீர்கள். எதற்கு நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோடு கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் விட்ட கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அதிசயத்தை இந்த நாளிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.